பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு உவமை சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அருமையானவர்களே, இந்த இடத்தில் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுவதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிலம் என்பது என்ன? உலகம். ஆகவே இந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் யார்? நிலத்திலே காணப்படுகிறவர்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிறவர்கள் மனிதர்கள். இவர்கள் புதைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களினாலே, இந்த உலகத்தின் இச்சையினாலே, இந்த உலகத்தின் அநியாய கேட்டினாலே அவர்கள் புதைந்து போயிருக்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொக்கிஷமாகிய நம்மை கண்டெடுக்கும்படிக்கு இந்த உலகத்தை தேடி வந்தார். அவர் ஒரு மனுஷகுமாரனாய் வந்தார். அதனால்தான் ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரனாகிய அவர் இந்த பூமியிலே நம்மை கண்டுபிடித்து நம்மை மீட்டெடுத்து நமக்குள் அந்த ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பார்க்கிறோம். அவர் தன்னை வெறுமையாக்குகிறார், தன்னை முழுவதும் இழந்து விடுகிறார், தன் தெய்வத்தன்மை இழந்து விடுகிறார். தன் தெய்வத்தன்மையை அவர் மறந்து ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுக்க அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். ஆகவே தான் அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தனக்குள்ளதெல்லாம் விற்றார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தெய்வத்தன்மையெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியை, இந்த உலகத்தை மீட்டு கொள்ளும்படிக்கு தன்னையை விலைக்கிரயமாக கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் ஒரு சொட்டு கூட விடாமல் அத்தனையும் இந்த பூமியில் சிந்தி இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தார். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்வது, நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கிரயமாக, விலை கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் யோவான் ஸ்நானன் கூட சொல்லுவார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து வரவில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய இரத்தம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக சிந்தப்பட்டது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் எனக்காக வந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பு அடைகிறேன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கிறது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உரிமையாக்குகிறது. பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு புத்திரராக மாற்றியிருக்கிறார். அடுத்ததாக 45, 46வது வசனம் இப்படியே சொல்கிறது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யமானது ஒரு நல்ல முத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்கள் அத்தனை பேரும் வியாபாரிகள் தான். எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டு வாங்குகிறவர்களாக இருக்கிறோம், சுயநலமாய் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசை அவர்களை பற்றி கொண்டிருக்கிறது. பண ஆசை, பொருள் ஆசை, இட ஆசை, எல்லாமே பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை என்று எல்லா ஆசையும் அவர்களை மூழ்கடித்து கொண்டிருக்கு. மனுஷன் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி இந்த முழு உலகமும் தனக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆசையோடு, பேராசையோடு அவன் உழைத்து கொண்டு இருக்கிறான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அருமையானவர்களை, இந்த உலகம் முழுவதையும் நாம் விலைக்கு வாங்கினாலும் நாம் தேவனிடத்தில் போகும்பொழுது எதை கொண்டு போகிறோம்? நாம் எப்படி வந்தோமோ அப்படிதான் செல்ல போகிறோம். மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் திரும்பும். ஆகவே நமக்கு நிஜமானது எது? பரலோக ராஜ்யம்தான். அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு எதெல்லாம் சொத்து என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நாம் இழக்கும் பொழுதுதான் நாம் தேவனுடைய முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தனக்குள்ளதெல்லாம் இழந்து நமக்குள்ளே பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்பினார். நம்மையும் இந்த உலகத்தை இழந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். நீங்களும் நானும் எல்லாவற்றையும் வாங்கி இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை வாங்கியிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.